ரைட். ஓகே, அப்ப கவனிங்க என்னன்னு சொல்லி. இப்ப இதுல பாருங்க என்னன்னு சொன்னா, இப்ப நான் படிக்க போறது என்னது, அதாவது கொல் ஸ்பென், அடுத்து வந்து ரோ ஸ்பென் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயங்களை வந்து நம்ம பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு டேபிள்ஸ் இருக்குதாங்க, ஒரு டேபிள்ஸ். அந்த டேபிள்ஸ் நாம எடுத்தோம்னா அதுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அந்த டேபிள்ஸை பாருங்க, அதுக்குன்னு சொல்லி இருக்கு, ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டேபிள்ஸ்க்கு உள்ள இப்படி வந்துருக்கு. இதைத்தான் நாம என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா கொல்ஸ்பென் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொல்ஸ்பென் சொல்லுவோம். சரியா? கொல்ஸ்பென் அப்படிங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னா, இப்ப டிரெக்டா வாரது நம்ம கொலம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கொலம், 2 கொலம், 3 கொலம், 4 கொலம்ஸ் இருக்கு. அந்த 4 கொலம்ஸுக்கும் பொதுவா தான் இது என்ன இருக்கு, இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. இப்ப இதுல எத்தனை ட்ரோ இருக்குன்னு, எத்தனை ட்ரோ இருக்குன்னு சொன்னா, இப்போ ஒரு இதுவும் ஒரு ட்ரோ தான். சரியா? இதுவும் ஒரு ட்ரோ தான். அந்த ட்ரோக்குள்ள வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டேட்டா என்னன்னு சொன்னா, இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய இந்த டேட்டா மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கு. சரியா? மத்த ட்ரோக்குள்ள எல்லாம் வந்து நிறைய டேட்டா இருக்குன்னு, நிறைய டேட்டா வந்து அதுக்குள்ள இருக்கு. சரியா? இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது எத்தனை ட்ரோ இருக்குன்னா, ஒரு ட்ரோ, 2 ட்ரோ, 3 ட்ரோ, 4 ட்ரோ, 5 ட்ரோ, 6 ட்ரோ வந்து இதுக்குள்ள இருக்கு. சரியா? 6 ட்ரோ இருக்கு. ஆனா இந்த முதலாவது ட்ரோ இருக்குதானே, இந்த முதலாவது ட்ரோவில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா இந்த 4 கொலத்துக்கும் பொதுவா இருக்கு. இந்த முதலாவது டேட்டா, இந்த ஒரு டேட்டா வந்து 4 கொலத்துக்கும் வந்து பொதுவா இருக்கு. இதை நாம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இந்த டேபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். அதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்ச நேரம் கிளியர் பண்ணணும். இது வரைக்கும் நான் கிளியர் பண்ணோம்னா நிறைய பண்புகள் இருக்கு, நம்ம இவ்வளோத்தையும் வந்து கிளியர் பண்றோம். சரியா? ரைட். இதை நான் வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரௌசர்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னா, இதுதான் நம்மளோட டேட்டா. இப்போதைக்கு இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் என்று இருக்கு. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்ங்கிறதுக்கு பதிலா இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இது வந்து இந்த XYZ சென்ட்ரல் காலேஜ்ங்கிற ஒரு தலைப்பு தான் அங்க இருக்கு. ரைட். அப்ப நான் அதனால என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்ங்கிறதுக்கு பதிலாக நான் XYZ சென்ட்ரல் காலேஜ் அப்படின்னு நான் மாத்துறேன். சரியா? சென்ட்ரல் காலேஜ்னு சொல்லி மாத்துறேன். இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, ஓகே, நமக்கு இந்த XYZ சென்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். இதுல நமக்கு எத்தனை ட்ரோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ட்ரோ, 2 ட்ரோ, 3 ட்ரோ, 4 ட்ரோ, 5 ட்ரோ தான் நமக்கு இருக்கு. சரியா? ஆனா நமக்கு 6 ட்ரோ தேவைன்னு, அதாவது முதலாவது இருக்கக்கூடிய ட்ரோ. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த தலைப்புக்குகளை நான் இப்ப என்டர் பண்றேன். நான் முதலாவது இருக்கக்கூடிய ட்ரோ இருக்குதானே, அந்த முதலாவது ட்ரோ அதை ஆரம்பிச்சு அதை நான் க்ளோஸ் பண்றேன். சரியா? முதலாவது ட்ரோ. ரைட். அந்த முதலாவது ட்ரோக்குள்ளதான் என்ன இருக்குன்னு சொன்னா, ஸ்டூடெண்ட். அந்த முதலாவது ட்ரோக்குள்ளதான் ஒரு டேட்டா இருக்கு. அப்ப நான் TT என்று யூஸ் பண்ணேன். சரியா? TT ஒரு டேபிள் டேட்டா இருக்கு. அதை வந்து நான் இப்ப க்ளோஸ் பண்றேன். ஒரு டேட்டா இருக்கு. அந்த முதலாவது ட்ரோ இருக்கு தானே, இந்த முதலாவது ட்ரோக்குள்ள வந்து ஒரு டேட்டா இருக்குன்னு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம். ரைட். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே வந்து நமக்கு இவ்வளவு வரைக்கும் தான் இருந்துச்சு. 1, 2, 3, 4, 5. இந்த 5 தான் நமக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. ஏன்னா மேல வந்து மேலதிகமா என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு ட்ரோ வந்து நான் கிரியேட் பண்ணேன். அந்த ட்ரோக்குள்ள ஒரே ஒரு டேட்டா தானே இருக்கு, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி. அதைத்தான் நம்ம அங்க கொடுக்கோம். சரியா? பாருங்க, இதுக்குள்ள பாருங்க, இந்த மேலதிகமா நான் ஒரு ட்ரோ வந்து நான் இங்க கிரியேட் பண்றேன். அதுக்குள்ளதான் நமக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் என்று வரப்போகுது. சரியா? ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி வரப்போகுது. இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த முதலாவது ட்ரோ இருக்குதானே, ரைட்? அப்ப அந்த முதலாவது ட்ரோல இருக்கக்கூடிய அந்த டேட்டா இருக்குதானே, அந்த டேட்டா அந்த 4 கொலத்துக்கும் பொதுவா வரணும். அப்ப அதனால அந்த ட்ரோக்குள்ள இல்ல, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த டேட்டாக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னா, கொல்ஸ்பென் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, சிங்கிள் கொட்டேஷன்ஸுக்குள்ள வந்து நான் 4 அப்படின்னு கொடுத்தோம்.
ஏன் வந்து நான் 4 கொடுக்கணும்னு சொன்னா அந்த 4 புலங்களுக்கும் பொதுவா தானே வரணும். தைக்கிறவங்களங்க உங்களுக்கு இன்னும் இருக்கிற டேட்டா இருக்குதா, இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய டேட்டா வந்து கொல்ஸ்பேன் என்ன கொடுத்துருக்கேன் 4 கொடுத்தீங்க. 4 கொடுத்தீங்கன்னு சொன்னா நமக்கு 1 கோலம் 2 கோலம் 3 கோலம் 4 கோலம். இந்த 4 கோலத்துக்கும் பொதுவா வரப்போகுது. அதுக்குதான் நம்ம 4 கொடுத்துருக்கேன். சரியா? இப்ப நான் வந்து இத ஜஸ்ட் வந்து சர்வ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரௌசர்ல வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த 4 கோலத்துக்கும் பொதுவா வந்திருக்கு. நான் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நான் வந்து டிடி டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்கை நான் யூஸ் பண்ணேன். டிடி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டிடின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்கை வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம்னா டிஹெச் டேபிள் ஹெட்டிங்கிறது நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் போல்டா அது கொஞ்சம் சரியா சென்டருக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நான் இங்க வந்து டிடிக்கு பதிலாக இங்கே என்னால மாத்தணுமா டிஹெச் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இதை நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. இப்ப பாருங்க அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சரியா சென்டருக்கு வந்துட்டு. ஏன்னா நீங்க அந்த டிஹெச்சுக்கும் டிடிக்கும் இடையில உள்ள அந்த வித்தியாசத்தை வந்து பார்க்கணும். சரியா? இந்த டிடின்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுக்கும் டிஹெச்ன்னு சொல்லக்கூடிய ஒட்டுக்கும் இடையில வந்து ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப அதை வந்து நீங்க பார்க்கணும். இப்படி போடுறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா கொல்ஸ்பேன் சொல்லுவோம். இதே இதை வந்து நீங்க இப்ப மேலுக்கு தான் வந்திருக்கு. இது வந்து இப்படி மேலுக்கு தான் வந்திருக்கு. நீங்க இப்ப கீழுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த ட்ரோ இருக்குதான், இந்த ட்ரோ அந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரோவை நான் அப்படியே தூக்கிட்டு வந்து பாருங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து நான் இங்க கீழே போறோம் பாருங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க கீழே விளங்க சொல்லுது இந்த கீழே போறோம். சரியா? என்ன யூஸ் பண்ணீங்க என்ன இருக்கு பாருங்க. ஆக மேல இருந்ததை நான் அப்படியே தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சிருக்கேன் கீழே கொண்டாந்து போட்டிருக்கேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு நான் என்னுடைய ப்ரௌசர்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ண ஆக மேல தானே இது வந்திருக்கு. ப்ரௌசர்ல போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன். இங்க பாருங்க கீழே வந்துச்சு. அப்ப இதெல்லாம் நீ எக்ஸாம்ல கவனிக்கணும். இப்ப கொல்ஸ்பேன்ங்கிறது வந்து அந்த ட்ரோங்கிறது வந்து மேலுக்கு இருக்குதா கீழுக்கு இருக்குதா அல்லது இடையிலையும் போடலாம். சரியா? இடையிலையும் போடலாம். இடையிலன்னு சொன்னா நான் இது அப்படியே இந்த ட்ரோ இருக்கு தானே, இந்த லாஸ்டா இருக்கு இந்த ட்ரோவை பாருங்க. அப்படியே நான் அதை எடுத்துட்டு வந்து இடையில போடுறேன். உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல போடுறேன். சரியா? அதாவது இந்த 1-1 இருக்குதான், இந்த 1-1க்கும் இந்த 1-1-1 இந்த 2 இருக்கும் இடையில போறேன். சரியா? புரியுதா? 2க்கும் இடையில போடுறேன். போட்டுட்டு இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க இடையில வந்துருக்கு. சரியா? அப்ப நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம யூஸ் பண்றோம்னே பிள்ளைங்க சொல்வது. அப்ப நீங்க அதை உங்களுக்கு தரப்பட்டுள்ள அந்த டேபிள்ஸை நீங்க பார்க்கணும். அது எவ்வளவு இருக்கு, மேலுக்கு இருக்கா, கொல்ஸ்பேன் வந்து கீழுக்கு இருக்கா அல்லது இடையில இருக்கா, இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸாம்ல என்ன செய்யணும்னா கொஞ்சம் கவனிக்கணும். ஆனா அநேகமா வரக்கூடிய எக்ஸாம்ல வந்து மேலுக்கு இருக்கிற மாதிரி தான் ஆனா சில குறிப்பிட்ட எக்ஸாம்ல மட்டும் கொஞ்சம் இடையில இருக்கிற மாதிரி வந்து தான் இருக்கு. சரியா? அப்ப அதை நீங்க யோசிக்கணும். அப்ப இந்த நமக்கு தெரியும் இது முதலாவது ட்ரோ, 2வது ட்ரோ, 3வது ட்ரோ. அப்ப நமக்கு இந்த 4வது ட்ரோ தான் கொல்ஸ்பேன் போடணும். இந்த 4 கோலத்துக்கும் பொதுவா வரப்ப ரைட். அடுத்தது கவனிங்க என்னன்னு சொன்னா இது வந்து கொல்ஸ்பேன். அப்ப நான் இது என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வந்து இதை நான் ரிமூவ் பண்றேன். சரியா? இதை வந்து நான் ஜஸ்ட் கொஞ்சம் ரிமூவ் பண்றேன். அழிச்சிட்டு நான் கொஞ்சம் இதை ரீஃப்ரெஷ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நான் ப்ரௌசர் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணா ஓகே நமக்கு அந்த வளமையான டேபிள்ஸ் மாதிரி இருக்கு. ரைட். அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா கொல்ஸ்பேன் ரோஸ்பேன் வந்து யூஸ் பண்ண போறோம். ரோஸ்பேன்ங்கிறது வந்து என்னன்னு சொன்னா இங்க கவனிங்க. இந்த டேபிள்ல பாருங்க. சரியா? இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே இதுல வந்து உங்களுக்கு எத்தனை ட்ரோ இருக்குன்னு பாருங்க. முதலாவது ட்ரோ, 2வது ட்ரோ, 3வது ட்ரோ, 4வது ட்ரோ, 5வது ட்ரோ. ஸோ மொத்தம் உங்களுக்கு 5 ட்ரோ தான் இங்க இருக்கு. சரி, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மொத்தம் உங்களுக்கு எத்தனை ட்ரோ இருக்கு? 5 ட்ரோ தான் இருக்கு. அந்த 5 ட்ரோவுக்கும் பொதுவாக நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. நமக்கு மேலதிகமான ஒரு ட்ரோ வந்து நமக்கு இங்க இல்ல. நமக்கு இங்க எத்தனை இருக்குன்னு சொன்னா 5 ட்ரோ வந்து நமக்கு இருக்கு. சரி, அந்த 5 ட்ரோவுக்கும் பொதுவா தான் யார் இருக்காருன்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. சரியா?
அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து மேலதிகமாக எந்த ஒரு ரோவும் வந்து நாம உருவாக்க போறல. சரியா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மேலதிகமா எந்த ஒரு ட்ரோவும் வந்து நம்ம உருவாக்க தேவையில்ல. ஏன்னு சொன்னா நமக்கு இங்க எத்தனை ட்ரோ இருக்கு? 5 ட்ரோ வந்து நமக்கு இருக்கு. சரியா, 5 ட்ரோ வந்து நமக்கு இருக்கு. சரியா, இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த முதலாவது ட்ரோ இருக்குதான், இந்த முதலாவது ட்ரோவுல தான் நான் என்ன செய்ய போறேன்னு பாருங்க. TH யூஸ் பண்ணலாம், TD யூஸ் பண்ணலாம். சரியா, நான் உங்களுக்கு TD யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட். TD முதலாவது ட்ரோ இல்லையா, முதலாவது ட்ரோல என்ன செய்யணும் பாருங்க. TD அதை ஆரம்பிச்சு அதை முடிக்க. சரியா, குழம்பக்கூடாதா? இந்த ரோஸ் பென் வந்து நிறைய பேருக்கு குழம்புறது, அப்ப இது குழம்பக்கூடாது. நான் அந்த முதலாவது ட்ரோவ்ல கொண்டு வரேன். சரியா, இந்த முதலாவது ட்ரோவ்ல வந்து நமக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொண்டு வரோம். சரி, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் நான் முதலாவது ட்ரோவ்ல வந்து சேர்த்திருக்கேன். இதுல நீங்க இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து நமக்கு தெரியும், இந்த TD என்று சொல்லக்கூடிய இந்த ஒட்டுக்குள்ளான இருக்கு. இதுல நீங்க என்ன செய்யணும், முதலாவது அந்த TD-க்குள்ள ஒரு பண்பு எழுத போறீங்க. ரோஸ் பென் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பு எழுத போறீங்க. ரோ பென் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பு எழுத போறீங்க. ஒரு ஈக்குவல் போட்டுட்டு சிங்கிள் கொட்டேஷன்ஸ் உள்ள வந்து இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடியது எத்தனை ட்ரோக்கு வரணும்? 5 ட்ரோக்கும் சேர்த்து வரணும். விளங்கா சொல்லுவது, நீங்க இங்க டேபிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரைட், நான் இதை டிலீட் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் என்று சொல்றது வந்து நமக்கு இந்த 5 ட்ரோக்கும் தானே வரணும். 1 ட்ரோ, 2 ட்ரோ, 3 ட்ரோ, 4 ட்ரோ, 5 ட்ரோ. இந்த 5 ட்ரோக்கும் பொதுவா வரப்போம். சரியா, அப்ப நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அப்ப இந்த இடத்துல ரோஸ் டைன்ல நமக்கு கொடுக்கக்கூடிய பெருமதி வந்து 5 அப்படின்னு கொடுக்க போறோம். ஜஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணோம்னு சொன்னா பாருங்க, நமக்கு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்த 5 ட்ரோவுக்குமே பொதுவா வந்துச்சு. சரியா, இப்ப நாம என்ன செய்யலாம்னு கேட்டா, இப்ப இது வந்து ஒரு TD தானே யூஸ் பண்ணோம். அப்ப TH யூஸ் பண்ணோம்னு சொன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பாக்குறது அழகா இருக்கும். அப்புறம் இந்த TDக்கு பதிலா என்ன செய்யலாம், TH யூஸ் பண்றோம். ஹெட்டிங் மாதிரி நமக்கு நல்லா இருக்கும். இந்த இடத்துலயும் நம்ம மாத்தணுமா, இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல மறக்கக்கூடாது, கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. ரைட், இதை நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, கொஞ்சம் நமக்கு ஒரு போல்டா வந்திருக்கு. போல்டா சென்டருக்கான மாதிரி நமக்கு வரக்கூடிய மாதிரி. ஓகே, இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரோ ஸ்பேன் சொல்லுவோம். ரோஸ் ஸ்பேன் சொல்லுவாங்க. ட்ரோக்கு இந்த எல்லா ட்ரோவுக்கும் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, இது வந்து அந்த பொதுவா வரக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், ஸோ அடுத்து இங்க பாருங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கொல் ஸ்பேன் எப்படி உருவாக்குறது, ஒரு ரோ ஸ்பேன் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இதுல பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இப்ப நோ டீடைல்ஸ் இருக்கு. இந்த மாணவனுக்கு வந்து நமக்கு டீடைல்ஸ் எதுவுமே வந்து இல்லை. சரியா, அப்ப நல்லா யோசிங்க எப்படின்னு சொன்னா, அப்ப இது ஒரு குளம், இது ஒரு குளம், இது ஒரு குளம். இந்த 3 குளத்துக்கும் பொதுவா தான் இந்த நோ டீடைல்ஸ் வந்திருக்குன்னு. 4 குளத்துக்கு, இந்த குளத்துக்கு இப்போ வரலையே, அந்த குளத்துக்கு வரல. நீ என்ன யோசிக்கணும், இப்போ 1 குளம், 2 குளம், 3 குளம். இந்த 3க்கும் பொதுவா தான் இது வந்திருக்கு. இந்த நோ டீடைல்ஸ்ங்கிறது இந்த 3க்கும் பொதுவா தான் வந்திருக்கு. சரியா, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும்னு, ஒரு ஐடியா வரணும் எப்படி இதுக்கான கோடிங்கை வந்து நம்ம எழுதலாம் என்று சொல்லி ஒரு ஐடியா வரணும். நான் இப்போதைக்கு இதை உங்களுக்கு செய்து காட்ட பாருங்க. இப்போதைக்கு நான் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணணும். இந்த ரோ ஸ்பைன்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டா வந்து நான் கிளியர் பண்றேன். சரி, இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, இப்ப இந்த 112 இவருக்குத்தான் யாருமே இல்லைன்னு சொன்னா, அவருக்கு டீடைல்ஸ் எதுவுமே வந்து இல்லை. இவருக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா டீடைல்ஸ் எதுவுமே வந்து இல்லை. அப்ப அதனால அதை நான் ரிமூவ் பண்றேன். உனக்கு விளங்குதான்னு தெரியா பாருங்க. சரியா, இந்த 112 இருக்கு தானே, இவருக்கு இந்த டீடைல்ஸ் எதுவுமே வந்து இல்லை. இவருக்கு டீடைல்ஸ் எதுவுமே வந்து இல்லை. அப்ப அதனால நான் என்ன செஞ்சிட்டேன்னா, இந்த ட்ரோவ்ல வந்து இவருக்கு டீடைல்ஸ் எதுவுமே வந்து இல்லை. ரைட், அப்ப இதை நான் கொஞ்சம் இந்த டெக் யூஸ் பண்ண TD டெக் வந்து யூஸ் பண்ணணும்.
இந்த ட்ரோ பாருங்களா, இந்த ட்ரோவில் சரியா இந்த டேட்டா மட்டும்தான் இருக்கு. ரைட். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இப்ப என்ன வரப்போது அடுத்தது பாருங்க. இப்ப நோ டீடைல்ஸ் வரணும். அப்ப நம்ம இங்க வந்து ஒரு டிடி அப்படின்னு சொல்லி ஒரு டெக் நான் யூஸ் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணேன். டிடி டெக் வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணேன். இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யணும், நோ டீடைல்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். நோ டீடைல்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஆனா இந்த டேட்டா வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த 3 அந்த புலங்களுக்கும் பொதுவா வரப்போதுனே. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த டேட்டாவினுடைய இந்த டெக்குள்ள நம்ம கோல்ஸ் 3 குளங்களுக்கும் வந்து பொதுவா வார்த்தை கோல்ஸ் பேன் போட்டுட்டு ஈக்குவல் சிங்கிள் கொட்டேஷன் போட்டுட்டு நான் வந்து 3 அப்படின்னு கொடுக்கேன். சரியா? ஏன்னா 3 குளங்களுக்கும் பொதுவா தானே வரணும். பாருங்க, நான் ஜஸ்ட் இதை வந்து சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ண இங்க பாருங்க, இந்த நோ டீடைல்ஸ்ங்கிறது வந்து நமக்கு இங்கால இருக்கக்கூடிய சரியா இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த 3 குளங்களுக்கும் பொதுவா வந்திருக்கும். இதுக்கு வரல, நம்ம 3 கொடுத்துருக்கோம். இந்த டேட்டாக்கு பிறகு கொடுத்துருக்கோம். இந்த 1 இந்த டேட்டாக்கு பிறகு தானே நம்ம இந்த டேட்டாவை கொடுத்துருக்கோம். அந்த டேட்டா இந்த 3 புலங்களுக்கும் பொதுவா வரணும். இது வந்து நம்ம டி யூஸ் பண்ணதால இப்படி இருக்கு. நம்ம டிஹெச் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு போல்ட் ஆகி சென்டருக்கு வரக்கூடிய மாதிரி இங்கேயும் மாத்தணும். டிஹெச் சரியா? ஜஸ்ட் நான் இது சேவ் பண்ணிட்டு இதை நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னா பாருங்க, கொஞ்சம் இப்படி சென்டருக்கு வந்துருக்கும். சரியா? ரைட். ஸோ அதான் நமக்கு இப்படியான டேபிள்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணது. ஸோ அடுத்தது பாருங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சரியா, இதுக்கான கோடிங்க வந்து நீங்க எழுதுங்க. சரியா? இந்த டேபிள்ஸ் இருக்குதான், இந்த டேபிள்ஸுக்கான கோடிங்க வந்து நீங்க ஃபுல்லா எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுல பாருங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இப்ப எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 ட்ரோ வந்து நமக்கு இருக்கு. சரியா? அதுல இதுல வந்து ரோஸ் தான் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த 18 என்று சொல்றது இந்த 2 ரோவுக்கும் பொதுவா இருக்கு. 18 இந்த 2 ரோவுக்கும் பொதுவா இருக்கு. சரியா? 19 வந்து இந்த 2 ரோவுக்கும் பொதுவா இருக்கு. சரியா? இங்க நீங்க என்ன யூஸ் பண்ணணும், ரோ ஸ்பெயின் வந்து யூஸ் பண்ணணும். சரியா? யூஸ் பண்ணி இந்த டேபிளுக்கான கோடிங்க வந்து எப்படி எழுதலாம் என்கிறத நீங்க எழுதி எனக்கு என்ன செய்யுங்க சார், அதை நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் சரியா பிள்ளையான்னு சொல்லி நான் கரெக்ஷன் பண்றேன். சரியா?